பசுக்கு துட்டு இல்லாம இந்த பூசாரி ஐயா மகன் என் கூட வந்தாரு. சரி. எங்க சேத்தூர்ல இருந்து. அவங்க சொன்னாங்க சரி நான் விடல பஸ்ல ஏறிட்டேன். அதானே வந்த உடனே அந்த அண்ணாச்சி சொன்னாரு தம்பி சொன்னாரு ஐயா நான் உங்களுக்கு டிக்கெட் எடுத்துறேன் அப்படின்னாங்க. ஆமா இல்ல வேண்டாம் அண்ணாச்சி வேண்டாம் அண்ணாச்சின்னு சேப்பார் வச்சு அந்த மாதிரி எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்து தந்தாங்க. டிக்கெட் எடுத்து நானே பதுக்கு டிக்கெட் இல்லாம அவரை கூட்டிட்டு வர போய் நான் இங்க வந்திருக்கேன். 6000 ரூபாய் கொண்டு போய் என்னாச்சு? இந்த பையனுக்கு 100 ரூபாய் கொடுக்கவான்னு கேக்கியோ? கேட்கறதுக்கு ஆமா அதுக்கு தான் சொல்லுதேன். அப்படியா? நான் எந்த ரூபாயில கொடுக்கேன்? நான் பங்குல கழிச்சுக்கிட்டது நீ கொடு. அப்படியா? அப்படி வந்து சேர்ந்திருக்கேன். நீ என்ன 100 ரூபாய் கொடுக்க சொல்லுத? சரி நான் சொல்லுத கேள்வியை மட்டும் கவனி. சொல்லுதேன். ஏ பார்வதி அவன் பாலகை எப்படி கீழத்தான் விழ போறான். அவன் கீழே விழும்போது என்ன பார்த்தா அம்மானு விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பார்த்தா அப்பானு விழுந்தா ஆண்டவே நான் போய் காப்பாத்துவேன். நல்ல ஆத்துவ காப்பி எப்படி ஆத்தம் பாத்தியா? காப்பாத்தணும் தாத்தா நீ காப்பி ஆத்த வேண்டாம். சரி அப்ப 2 பேருமே பேசி முடித்தார்கள். ஆமா பேசி முடிக்க சரி பாலகை ஓங்கி 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 வெட்டுதான். ஆமா கட்டு கட்டுன்னு வெட்டுதான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட. ஆமா ஓங்கி ஓங்கி வெட்டத்தானே செய்வான். ஆமையா கெட்டு போறவனுக்கு 8 புத்தி வரும். வரும்ல. கெடுவான் கேடு நினைப்பான். நினைப்பான். அவனுக்கு விதி முடியக்கூடிய நேரமாச்சு. ஓங்கி வெட்டுனா என்ன கொப்பு கீழே வருது பாரு. சரி கொப்பு சரிந்து கீழே வரும் போது பையன் மேல கொப்பு கீழே கொப்பு மேல பையன் கீழே கரணம் போட்டு கீழே வராமல ஏ பாவி என்ன பத்த அம்மானு சொன்னானா இல்ல என்ன பத்த அப்பான்னு சொல்லி இருக்கலாம். அம்மானும் சொல்லவில்லை அப்பானும் சொல்லவில்லை. அப்ப என்னதான் சொல்லி இருப்பான்? தம்பி கரெக்டா சொல்லிட்டடா. ஏ சரியா சொல்லிட்டேன் தாத்தா. சரியா சொல்லிட்டேன் தம்பி கையை தட்டுங்க. தம்பி எப்படி இதுடா? பரவாயில்ல கரெக்டா சொல்லிட்டான். சரி இந்த ரூபா வந்து நாளைக்கு தரேன்னு தாத்தா. தம்பி நீ தாத்தாவை நம்பாத. தாத்தாவுக்கு பதிலா நான் உனக்கு ஏத்துக்கிட்டேன். அடுத்த வருஷம் வரும்போது கையோட உனக்கு கொண்டுகிட்டு வரேன். என்னை விட தாராள மனசு. இல்லைன்னா உனக்கு அக்கௌண்ட்ல ஜிபே பண்ணி இல்லைன்னா உனக்கு அக்கௌண்ட்ல ஜிபே பண்ணி விடுதேன். சரியா கவலைப்படாத. அப்ப இந்த பாலகனாகப்பட்டவன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அத்தனை விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னான் தெரியுமா? நான் செத்தேம்னா வாக்கு சென்னையும் போக்கல செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி. அதான் சொல்லுவாங்க அவை வாழ்க்கை அவை வாயில் இருக்கான். வாயில ரோடா போடுவாங்க தாத்தா. அவை வாழ்க்கை அவை வாயிலன்னா நல்லதை பேசணும் நல்லதை நினைக்கணும். இப்ப கீழே போகும்போது நடந்து போகும்போது கள்ளத்தி விழுதம்னு வைங்க என்ன பார்த்தா அம்மானு விழுந்துடணும். ஆமா ஏன் அம்மானு விழுந்துடணும். லேசா கல்லு தட்டினா கால்ல உடனே அம்மா அப்படிங்கணும் அல்லது அப்பாங்கணும். அவசர குணம்னா செத்தே அப்படிங்க கூடாது. ஆமா தாத்தா அவன் செத்தேம்னு விழுந்தேன் செத்து போனா. அப்போ நீ நம்ம கல்லத்தி விழுந்தா செத்தேம்னே விழு. நம்ம காலில் நம்ம கரு தட்டுச்சுன்னா நான் செத்தேன் அப்படின்னும். அப்போ கல்லத்தி விழுந்தாலும் அம்மானு விழுந்துடணும். ஏ தாயே அப்படின்றணும். அப்ப நல்ல வார்த்தையே சொல்லணும். அப்ப இந்த பாலகை செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி வாயம் பின்னால அப்படி என்ற ஆண்டவன் சொல்ல பார்வதிபரா சக்தியாகப்பட்டவள் ஆங்கார கோபங்களை கொண்டு ஆண்டவனும் பார்வதியும் ஆண்டவனும் பார்வதியும் நாகலோக வழியா கைலாசம் வாராரு கைலாசம் வாரபோல் நாதனும் பார்வதியும் நடை நடந்து வாரபோல் பார்த்தாள பார்வதியும் ஆண்டவனே பகவான் நாகராஜனாக கண்ணி தவம் இருக்கும் விவரம் என்ன நான் அறிய வேணும் ஐயா. பார்வதியும் கேட்ட போல் பார்வதியும்
நாராயணனும் நாகக்கண்ணியும் என்னை நினைத்து தவம் இருந்து வராங்க. ஒரு பிள்ளை வரம் வேணும் என்று. சரி, அவங்க தவம் இருந்தா உனக்கு என்ன வந்திருக்கு? ஆண்டவா, என்னை மாறி ஒரு பெண்ணை தவம் இருக்கிறாளே, பெண்ணை கண்டு விட்டா நீ கைலாசம் போகணும்னு சொல்லுகிறீங்க. அவ என்ன மாதிரி பெண்ணு இல்லவா ஆண்டவா? நீங்க பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்கவே, அங்கைக்கு மனம் இறங்கி அதலை ஒண்ணு கொடுக்கவே, தாவத்துக்கு மனம் இறங்கி தாவத்துக்கு மனம் இறங்கி நீங்க தவ குழந்தை அப்படி இருக்க என்னால ஒருபோதும் பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. ஐயா சிவபெருமானே, சிவனை யார் ஒருவர் நினைக்கின்றாரோ சிவன் நினைக்கக்கூடியவர்களுக்கு சிவபெருமான் கேட்ட வரத்தை கொடுக்கணும். அதான் சட்ட ரீதி. அதே மாதிரி மாயனாகிய கண்ணபிரான் ராமாயணத்திலே சரி அந்த ராமரை யார் நினைக்கின்றார்களோ அவனுக்கு சரி சாவு கிடையாது. அதே மாதிரி ராமபாணத்தை எடுத்து விட்டாரு சொன்னா அப்படின்னா எதிரி யாரு இருக்காங்களோ அவங்களத்தான் அழிக்கும். அதே மாதிரி ராமா என்று சொல்லக்கூடிய நாமத்தை சொல்பவர்கள் அழிக்காது. அதே மாதிரி தான் சிவபெருமான் நாமத்தை சொன்னால் நீங்க வரம் கொடுக்கணும்ல ஐயா. உங்கள் நாமத்தை சொல்லி தவம் இருப்பவருக்கு இப்ப உடனே நீங்க வரம் கொடுக்க வேண்டும். ஏய் பார்வதி, பிள்ளை வரம்னு சொன்னா சும்மா சக்கா புக்கா வியாபாரம் இல்ல. என்ன மார்க்கெட்ல விற்க மாங்காயா இல்ல பந்துல தொங்குற பழுவுனா அசக்கனு பிடுங்கி கொடுக்க அவங்க பாவ புண்ணிய கணக்க பார்த்தா தாண்டி பிள்ளை வரம் கொடுக்க முடியும். அப்படின்னு அவங்க கணக்க பாருங்க ஆண்டவா. கணக்கை பார்க்கணுமானா யார் வரணும்? சீராக கணக்கு எழுதக்கூடிய சித்திரபுத்திரன் ஐனார் வரணும். கைலாச கணக்க பிள்ளை அவர்தான். தாத்தா கணக்கு அங்கதான் இருக்கு, என் கணக்கும் அங்கதான் இருக்கு, உன் கணக்கும் அங்கதான் இருக்கு. நம்ம எல்லார் கணக்கும் அவர் தான் எழுதிக்கிட்டு இருக்காரு. வேற எங்க இருக்கு? எங்க ஊரு டீ கடையில இருக்கு. என்ன 4450 ரூபா இருக்கு. 4450. அந்த கணக்கு இல்ல, நீ டீ குடிச்ச பாக்கி. நோக்கா இருக்கா? காலையில 3 மணிக்கு அந்த கடை டீ கடைக்காரரு சரி முட்டை போண்டா போடுவாரு. அதுதான் போதும் உனக்கு. ஆமா, நான் 4 போண்டா தின்னுட்டு நீ முட்டை போண்டாவை நல்லா போட்டுட்டு அவருக்கு நல்ல நாமம் போட்ட அவன் 2 டீயை குடிச்சு வந்துருவேன். சரி, இப்ப கணக்கு 4450 ரூபா ஆகி போச்சு. சரி, இப்ப அந்த லைன்ல போக மாட்டேன். கடை திறந்திருக்கா? இப்ப மேக்க ஒரு புது கடை திறந்திருக்காங்க. அந்த பக்கமா லாந்திக்கிட்டு இருக்காரு. அந்த கடை அடைச்சிட்டாங்க. இல்ல, அந்த கடை அடைக்கிற ஓடிட்டு தான் இருக்கு. சரி, நான் அந்த பக்கம் போக மாட்டேன். சரி, நான் மேக்கூடி வந்துருவேன். இப்ப மேக்கோட ஒரு கடை டீ கடை திறந்துருக்காரு. சரி, அதுல இப்ப தான் ஒரு 150 ரூபா கடை வச்சிருக்கேன். தாத்தா, அந்த கடன் இல்ல, அந்த கணக்கு இல்ல. அதே மாதிரி 4500 ரூபா கடன் வச்சுட்டு சரி ஊரை காலி பண்ணி போறான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா? ஆமா, உன்னைய மாதிரி 4 பேர் உன்னை நம்பி கடையை வச்சோம்னா கடை விளங்கும் பாத்துக்கோ. அப்ப கையில கணக்கு பிள்ளை சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியின் கணக்கை பார்த்தார்கள். கணக்கில என்ன தெரியுது? ஐயா, போன ஒரு சன்மதி நாகமுடி ராஜவன் வேடவனதான் பிறந்து 8 மாத சூழ்மான் அம்பாலை எதிர்க்கா சாமி அதன் உயிரை மானை கொண்ட தோசத்தா மதலை ஒண்ணு கிடையாது. நாகக்கண்ணி வெண்கொடி போல ஒரு சென்மத்தி மருத்துவமாதான் பிறகு 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்துரு, கருவக்களை திரு, மருந்த கொடுத்துரு, உருவக்களை திரு. கருவளித்த 2 பேருக்கு கருவளித்த ஒரு கை குழந்தை.
மலைராஜன் மலை வேடவனா பிறந்து 8 மாத சூழ்மானை அம்பாள் எய்திருக்கிறான். அதன் உயிரை மாய்த்திருக்கிறான். மானை கொண்டாலும் பரவாயில்ல, மான் வயத்துக்குள்ள இருந்தது ஒரு பெண் சிசுவு. பெண் பாவம் பொல்லாத பாவமடி. என்னால பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. நாகக்கண்ணி கணக்க பார்த்தா அவர் பெண் தானே அப்படின்னா அவ அதுக்கு மேல பெரிய பாவம் பண்ணி இருக்கா. மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைகளுக்கு கருமருந்த கொடுத்தா, கருவை கலைத்தா. இந்த கூறுகட்ட வேலை அப்பவே நடந்திருக்குன்னா அப்ப இப்ப இருக்கிற ஆஸ்பத்திரி மருத்துவம் நாகரிகம்னு அப்ப கிடையாது. அப்ப பொட்ட பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே கருவழித்துருவாங்களாம். அம்மா எள்ளு, கருப்பட்டி, பனம்பால, சுக்காவேறு, அதலி வேறு, எள்ளு, இன்னும் நிறைய வேறு உண்டு. அப்ப ஊருக்கு ஒரு மருத்துவ வச்சு இருப்பா. திப்பிலி, ஆமா, எரிக்கல வேறு, ஊருக்கு ஒரு மருத்துவ வச்சு இருப்பா. அந்த மருத்துவ வச்சு வந்து மாசமா இருக்க பெண்ணுக்கு வந்து கை பிடிச்சு பார்த்தான்னா ஆம்பளை பிள்ளையா பொட்டை பிள்ளையா கரெக்டா சொல்லிடுவா. அது கரெக்டா இருந்திருக்கு அந்த காலம். ஆமா, பொட்டை பிள்ளைனா உடனே மருந்து குடிச்சு அழிச்சிருவாங்க. ஆமா, அந்த கூறுகட்ட வேலை அப்பவே செய்திருக்கா. கருவளைத்த இவளுக்கு கை குழந்தை கிடையாது. உருவளைத்த 2 பேருக்கும் ஒரு குழந்தை கிடையாது என்று அந்த ஆண்டவே சொன்ன போது, ஆண்டவா போன சென்மத்தில் அவள் பிறந்த பிறவி அப்படி, இந்த சென்மத்தில் இவங்க இருக்கும் தவத்துக்காக நீங்க தவம் இருந்து வரக்கூடியவர்களுக்கு தவ குழந்தை கொடுக்கணும். சாமி என்னை போல பண்ணல, பிள்ளை வரம் கொடுக்கவே பார்வதியும் தன்னவோ ஆண்டவை பகவான் ஏடி அம்மா பார்வதி பிள்ளை வரம் கொடுத்தார். பிள்ளை மோசம் வந்து மதலை வரம் கொடுத்தார். மணக்கவலை வந்து என்னால முடியாது, என்னால முடியாது ஈஸ்வரிய பார்வதி. என்னால முடியாது நீ போடு தாத்தா பாப்போம். பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சாப்பிடும் போது யாரோ ஒருவர் தன்னுடைய ஹேண்ட்பேக்கை தொலைத்து விட்டீர்கள், வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க. அதுல பணம் இருக்கு, ஒரு பர்ஸ் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. 500 ரூபாய் இருக்கு, ஒரு 50 ரூபாய் தாள் இருக்கு, ஒரு 20 ரூபாய் தாள் இருக்கு. ஆமா, பாவி மனுஷா இவ்வளவு ஸ்கேன் பண்ணிருக்கிய பேக்க. அதாவது என்ன சொன்னாலும் கோயில்ல வந்து மாத்தி வாங்கிட்டு போக மாட்டாங்க. அது பயம் இல்ல, மாத்தி வாங்கிட்டு போக மாட்டாங்க கோயில்ல. அப்படி ஏமாத்தவும் முடியாது. அதனால யார் தொலைத்தீர்களோ அவங்க வந்து உங்க பேக்க வாங்கிட்டு போங்க. அப்படி கொடுக்கும் போது யார் பேக்கன்னு சொல்லும் போது காவல்துறை அதிகாரி ஐயா இருக்காங்கல்ல, அவங்க சொல்லித்தான் நான் இதை கொடுப்பேன். அப்படியா? ஆமா, சரி சரி. ஏன் எதனால அப்படி? ஏன்னா நாளைக்கு வேற ஒரு ஆள் தேடி வந்தா ஐயாட்ட போய் சொன்னா நீ போய் சொல்லி வாங்கிட்டேன்னு சொல்லி திருப்பி வாங்கி கொடுத்துருவாங்க. நம்மளால செய்ய முடியுமா? பரவாயில்ல. அதான் சொன்னேன். அப்படி உனக்கு பேக்க ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சேலை மட்டும் கட்டணும் பாத்துக்கோ. சேலை கட்டிடுவேன். இந்த குடத்துக்கார துன்பம் தாங்க மாட்டாம தான் இப்ப சேலை கட்டதை விட்டுட்டேன். நான் என்ன செய்வேன்? நைட்டி போட்டுக்கிட்டு. அதாவது தாத்தா உனக்கு நைட்டியோ சுடிதாரோ எடுத்து தரணும்னு கோயில்ல சொன்னாங்க. சொல்லிருப்பாங்க. அப்ப நான் சொன்னேன் கோயில் சொல்லிக்கிட்டு தான் வர, ஒரு சேலை வேணும் தான் வராங்க. இந்த தாத்தாவுக்கு ஒரு கடிச்சிப்பாரு வாங்கிட்டு வரணும். நான் சொல்லுத கேளு. சொல்லு. சுடிதாரோ நைட்டி எடுத்து தரோம்னாங்க. ஆமா, நான் சொன்னேன் தாத்தாவுக்கு நைட்டி மட்டும் எடுத்துறாதங்க. சரி, நைட்டினா நைட்டி போட்டுக்கிட்டு 4 கோட்டை அடிப்பாரு, கண்ட மாணிக்கு படுத்துக்கிடுவாரு. பாக்கவங்களுக்கு சிடு மூஞ்சி. அதனால தாத்தாவுக்கு ஒரு சுடிதார் எடுத்து கொடுங்க, அதுக்கு ஒரு டாப் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு பேண்ட் கொடுப்பாங்க, ஒரு துப்பட்டா கொடுப்பாங்க. துப்பட்டா யார் மேல? இல்ல துப்பட்டானா யார் மேல? துப்பட்டா தாத்தா. ஏன்னா துப்பேன் ஏற்கனவே பேர்ல எழுதிய தீர்ந்து போச்சு. துப்புமா துப்பு தாத்தா. துப்பட்டா சூப்பரா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. நான் காலேஜுக்கு போறேன். காலேஜுக்கு போறியா? தேவைனா போடுவேன். பேக்க போட்டுக்கோ. பேக்கிங் பாத்துக்கோ. போட்டிருக்கியா? நான் தேவைனா மேல துப்பட்டா போடுவேன். தேவையில்லைன்னு வையே சமயத்துல இப்படியும் போடுவேன்.
சமயத்துல என்ன தெரியுமா இப்ப பூரா அதான் பேசணும். இப்படியும் போடுவேன் அதுவும் இல்லைன்னு வைங்க. சரி இதுவும் மாடல் சரியில்லைன்னு சொன்னா எடுத்து இடுப்புல கட்டி வேண்டியதானே. இப்படி எடுத்துட்டு என் பாட்டுக்கு போவேன். கரெக்ட். உனக்கு ரொம்ப அழகா இருக்கு பாத்துக்க பேக். நான் யாம கேட்டேன். எதுக்கு யாமுங்க எப்படி நல்லா இருக்குன்னு தெரியுமா? எதுக்கு இந்த பாசி பவளங்கள் விற்பார்கள் தெரியுமா? ஆமா இது மாதிரி இருக்கும்னு சொல்லாம சொல்லுது. கரெக்ட். அப்போ சரி இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இப்பொழுதே பிள்ளை வரம் கொடுக்கணும் என்று பார்வதி சொன்னார். அதாவது நாங்க விளம்பரம் பண்ணது இதை விட விளம்பரம் பண்ண முடியாது. ஆமா பேக்குக்கு இவ்வளவு விளம்பரம் பண்ணியாச்சு வந்து வாங்கிட்டு போங்க. பேக்க போட்டாலும் வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி அந்த இந்த வழியா போய் அப்படி தக்கமார போனான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா சரி அப்படி இருப்பதனால அங்க கோயில் நிர்வாகம் கோயில்ல இருக்கு. நீங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா இருந்தாலும் சொல்லுங்க வந்து வாங்கி கொடுப்போம். கோயில் நாட்டாமையிட்ட கொடுத்துருவோம். அவங்ககிட்ட வந்து என்னைக்கு நாளும் வாங்கிக்கலாம். சரி அப்போ இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இப்பொழுதே பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்று ஆதிசக்தி சொன்ன போது ஆண்டவே முடியாதென்றார். அப்ப பார்வதி சொன்னா ஏ கல்லாய உம்மனது கல்லாய உம்மனது கடவுள பகவான் கடவுள உயிரங்களையும் இருப்பாய உம்மனது இருப்பாய சாமி எல்லளவும் சொல்ல மாட்டேன் பொங்கி பொறிக்க மாட்டேன் பூமாவன்னு சொல்ல மாட்டேன் ஆட்டிய வைக்க மாட்டேன் ஆளமன்னு சொல்ல மாட்டேன் பாத பூஜை முடிக்க மாட்டேன் பாத பூஜை முடிக்க மாட்டேன் உங்களுக்கு பணிவிடையும் செய்ய மாட்டேன் பின்னால ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். கல்லாயா உம்மனது கடுகளவும் இறங்கவில்லையா இரும்பா உம்மனது எல்லளவும் இறங்கவில்லையா ஆண்டவா பெண்ணை கண்டா பேயும் மனம் இறங்கும்னு சொல்லுவாங்களே உமக்கு கொஞ்சம் கூடவா ஈவு இறக்கம் இல்லை. பெண்ணை கண்டா டயர் கூட பஞ்சர் ஆயிருமா? எதுக்கு பஞ்சராகுது? பெண்ணை பார்த்தா போற வண்டியுமே பஞ்சர் ஆயிரும். அது எப்படி? யானு கட்டினா அங்கதான் முள்ளு கிடக்கும், இல்லன்னா ஒரு லாடம் கிடக்கும், இல்ல ஒரு ஆணி கிடக்கும். வீட்டுக்காரியும் பெண்ணை பார்த்து ஓட்டிக்கிட்டே போகும்போது முள்ளுக்குள்ள தானே போகணும். ஆணி தெரியுமா முள்ளு தெரியுமா? வீட்டுக்காரி போகும்போது நேற்று நானும் என் வீட்டுக்காரி சைக்கிள்ல போனோம். சரி எங்க ஆத்து குளிக்க போனோம். சரிதான் ஐயா. போகும்போது ஒரு நாய் குறுக்க விழுந்துட்டு சைக்கிள்ல போனீரு நாய் குறுக்க விழுந்துட்டா? ஆமா சரி. நாய்க்கு வந்த உடனே சைக்கிளை பொத்துன்னு போட்டு மல்லாக்க விழுந்துட்டேன். சரி அவன் நேத்து சரி என் வீட்டுக்காரி லைனா மெதுவா இறங்கி நின்னுக்கிட்டா. சரி நான் தான் கீழே விழுந்து கிடக்கேன். அப்படியா? பக்கத்துல 4-5 ஆள் ஓடி வந்தாங்க. சரிதான் ஓடியாது என் கிட்ட யாருமே வரல. என் பொண்டாட்டிட்ட போய் நின்னுக்கிட்டு ஏமா உனக்கு எங்க அடிபட்டு இருக்கு, சோடா வேணுமா கலர் வேணுமா அப்படின்னு அவங்க தான் கேட்காங்க. என்ன ஒரு நாதி எட்டி பாக்கல பிட்டியில சரியாவல ஆற சும்மா போய் சொல்ல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா விழுந்தது நானு பொம்பளைன்னு எல்லாரும் அவளுக்கு தான் உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆகி போச்சு. அப்போ ஆண்டவா உங்களுக்கு கொஞ்சம் கூடவா மனசு இறங்கல? கைலாசம் வரமாட்டே உங்களை நான் கடவுள் என்று சொல்ல மாட்டேன், பொங்கி பொறிக்க மாட்டேன், பூமானண்டு சொல்ல மாட்டேன், நான் கேவிக்க மாட்டேன், ஆளனண்டு சொல்ல மாட்டேன் ஆண்டவா அப்படின்னு உடனே அப்பந்தான் இந்த பகவான் பார்த்தார். நீ எத்தனை சொன்னாலும் என்னால ஒருபோதும் பிள்ளை வரமே கொடுக்க முடியாது. நான் கைலாசம் போறையும் பின்னால நீ வா, கண்டிப்பா உங்க கூட நான் வர மாட்டேன் அப்படி என்று ஆங்கார கோபம் கொண்டு ஆங்கார கோபம் கொண்டு ஆதிசக்தி பார்வதி நீங்க இப்ப கொடுக்காது நிச்சயமா நான் கொடு பகவானும் கொடுக்காது பார்வதியா நான் கொடு கடவுளும் கொடுக்காது
கொடுக்கணுமானா என்னை எதிர்த்து பேசிய நீ பிள்ளையில்லா இருவேருக்கு நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் போ மதலை இல்லா இருவேருக்கும் மதலையா பிறக்கணும் அப்படின்னு ஆண்டவன் சாபத்தை கொடுக்க அப்ப பார்வதி சொன்னா ஆண்டவா நாகத்தின் வயத்திலே நாம் போய் பிறக்க சட்டம் இல்ல நாகத்தின் வயத்துல சக்தி நாங்க அருவா சனிக்க முடியுமா கருவச்சு பிறக்குமானால் அது தெய்வம் இல்ல எனக்கு நீங்க மாச்சு வரந்தாங்க மாச்சு வரந்தா நான் போய் முதலையா பிறக்க அப்படின்னு உடனே அப்ப சிவபெருமான் சொன்னார் இந்த அவதாரத்திலே உனக்கு கல்யாணம் இல்ல நீ கன்னி அவதாரம் தான் அப்படி நீ போய் பிறக்கணும்னு சொன்னா நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுப்போம் அப்படி முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுத்தோம்னா 48 நாள் ஒரு மண்டலம் முடிவதற்கு முன்னால ராஜநாகன் தன்னை அறியாம கோபம் கொண்டு முட்டைய கொத்தி குடிச்சாலும் குடிக்கும் அதனால அப்படி வரம் கொடுக்க முடியாது அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் வரமாகவே கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக நீ பூஜை இருந்து வர சொல்லம்மா அந்த 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக ஆதி பராசக்தி உன் 1008 சுரூபத்தில அரை சுரூபத்தை எடுத்து கருவுருவா சனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும் போ அப்படின்னு ஆண்டவை மாச்சு வரத்தை கொடுத்தார் பார்வதி அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் வரமாகவே கொடுக்க அவர் மேலவாசல் கோட்டையிலே வந்து மற்ற வடிவமாக அடுக்கி படத்தை மேலே விரித்து தன் உடலை சுத்தி கொண்டு 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள் சாமி 48 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில அந்த 8 நல்ல கலசத்தில 8 கலசத்தில அங்க யாரெல்லாம் பிறக்க போற
அம்மாள் வேம்பு பிறந்த போல் விளையாட வெண் பிறந்தாள் வேம்பில கொலவிருப்பாள் வேதனையை யார் அறிவார் வேப்பிலைய கையிலெடுப்பாள் வேப்பிலைய கையிலெடுப்பாள் வேண்டிய மக்களுக்கு வரம் கொடுப்பாள் செய்ய வெண்பிறான் சூலத்தில கொலவிரும் சோதனையை யார் அறியும் சூலத்த கையில் எடுப்பான் சூலத்த கையில் எடுப்பான் சொல்லி வரந்தான் கொடுப்பான் தாயே கப்பர பிறந்திடும் கப்பர பிறந்திடும் கண்ணாரோட உலையடி கட்டழகி காளியம் கப்பர பிறந்தம் கண்ணந்தங்க தான் பிறந்த கப்பரையில் கொலவிரும் காரியத்தை யார் அறியும் கப்பரைய கையிலெடுப்பான் கப்பரைய கையிலெடுத்து கண்ட மக்களுக்கு வரம் கொடுப்பான் சாட்ட பிறந்திடுமா சதுரகிரி மேடை சாட்ட பிறந்தம் சதுராட பெண் பிறந்த சாட்டையில கொலவிரும் சக்திய யாரறியும் சாட்டையவும் கையிலெடுப்பான் சாட்டைய கையிலெடுப்பான் சகல மக்களுக்கு வரம் கொடுப்பான் சகல மக்களுக்கு வரம் கொடுப்பான் தாய பம்பை பிறந்திடுமா பளிங்கும் மண்டபத்தில் பம்பை பிறந்த போது பெண்கொடியா நான் பிறந்தாள் பம்பையில கொலவிரும் பாக்கியத்தை யாரது பம்பைய கையில் எடுப்பான் பம்பைய கையில் எடுப்பான் பார்த்த மக்களுக்கு வரம் கொடுப்பான் உடுக்க பிறந்திடும் உத்திராட்ச பூமி உண்மை உள்ள காளியம் உடுக்க பிறந்தமோ உண்மை சொல்ல வெண்பிறன் உடுக்கில கொலவிருப்பான் உண்மைகளை யாரறி உடுக்கைய கையிலெடுப்பான் உடுக்கைய கையிலெடுப்பான் அம்மா உண்மை குறி சொல்லிடும் பிரம்பு பிறந்திடுமா பிச்சாண்டி சன்னதியில் பிரம்பு பிறந்தமோ பெண் கொடியா நான் பிறந்த பேரம்புல கொலவிருப்பான் திருவைகளை யாரறி பேரம்ப கையில் எடுப்பான் பேரம்ப கையில் எடுப்பான் பேரு வச்சு வாராள் பேரு வச்சு வாராள் கரகம் பிறந்திடும் கிருஷ்ணகிரி மேடை கரகம் பிறந்தமோ திருவை செய்ய பெண் பிறந்த கரகத்தில கொலவிரும் திருவைகளை யாரறி கரகத்த தலையில் வை கரகத்த தலையில் வை கேட்ட வரம் தான் கொடுப்பாள் தாயே கும்பம் பிறந்திடும் தவனகிரி மலையடி கும்பம் வந்து பிறந்தமோ கூத்தாட பெண் பிறந்த கும்பத்தில கொலவிரும் கோரணையை யாரறி கும்பத்த தலையில் வை கும்பத்த தலையில்
18 ஆயுதங்கள் பூமியிலே இப்படி அவதாரம் செய்ததாம். 18 ஆயுதமும் பூமியிலே அம்மாளுக்கு இப்படி அவதாரம் செய்ய, நாகம் குடைபிடிக்க, நல்ல பாம்பு தாளாட்ட, கூவை வந்து குலவை போட, குள்ள நரி தாளாட்ட, மானிருந்து விளையாட, மயில் தோகை விரித்தாட, இப்படி மாதவர்கள் மணிக்குலவை போட, மங்கையர்கள் 8 பேருமே பிறக்க, நாகராஜனும் நாகக்கண்ணையும் நாகமா வடிவமா இருப்பதனால தாய் அமிர்தம் கொடுக்க முடியாது. 18 ஆயுதம் என்றால் வில்லு, அம்பு, ஆளு, கதை, சூலம், கண்ட கோடாலி, கையில இருக்கு விளவும், அதுக்கடுத்து சினுக்குவலி. இருக்குதா? அது ஒரு ஆயுதம் தானே. அம்மா இன்னைக்கு தான் காலிப்பட்டிருக்கேன். அப்படியா? சினுக்குவலி அம்மா சினுக்குவலி வச்சுருப்பாளா வச்சுக்க மாட்டாளா? அம்மா கண்ட கோடாலி, சூலாயுதம், பிரம்பு, வேப்பிலை, கப்பரை, கும்பம், கிரகம், இப்பேர்வட்ட பெரிய வாழ் ஒண்ணு வச்சிருப்பா. முப்பெரும் சூலம் ஒண்ணு வச்சிருப்பா. கதை ஒண்ணு வச்சிருப்பா. இப்படி 18 ஆயுதங்களோடு பூமியிலே அவதாரம் செய்ய, நாகராஜனும் நாகக்கண்ணியும் கொம்புத்தேனை கொண்டு வந்து குணமாக வளர்த்தார்கள். அப்ப கையிலே பார்வதி பார்த்தார். ஆண்டவங்கிட்ட 8 பேரையும் பத்தி தெரிந்து கொள்ள வேணும் என்று, என்ன மாதிரி அழகு பெண்ணை எங்கேயும் பார்த்தது உண்டா அப்படின்ன உடனே, ஆண்டவை உன்னை விடவே உன் தங்கைமார் அழகா இருக்கிறாள் என்று ஒரு வார்த்தை சொன்னார். இனி இவ 8 பேரை இந்த ஆண்டவை பார்க்க கூடாது என்று கண்ணபிரானை வரவழைத்து காளியர்கள் 8 பேரையும் கைலைக்கு கொண்டு வந்து, இவ இருக்கு அழக பார்த்தா நம்ம கூட வச்சிருந்தா நம்ம தாலிக்கு பங்க வந்துரும். இவ இருக்கு அழகுக்கு ஆண்டவை என்ன மறந்தாலும் மறந்து விடுவார். பாவையர்கள் 8 பேரையும் மனம் முடிப்பார். அப்படி இருப்பதனால ஆண்டவன் போகாத இடமாகப்பட்ட சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவர் இடத்திலே ஒப்படைத்தார். 16 வயது வரைக்கும் பக்குவமாய் வளர்ந்து வந்தார். அம்மா அப்பாவை அறிய வேணும் தெரிய வேணும் என்று, கன்னி பெண்ணா இருக்கும் நாமளுக்கு தாய் தகப்பன் வேணும் அப்படின்னு ஆண்டவனை எண்ணி அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். ஆண்டவனுக்கு வெக்கை தாங்கல. பார்வதி சிவனை காப்பாற்ற வேணும் என்று யாகத்தை அணைக்க சொல்ல, நான் வளர்த்த யாகத்தை என்னால் அணைக்க முடியாது, உன் ஆண்டவன் மீது அன்பு இருந்தா நீயே போய் அக்கினில இறங்கு போனா. பகவானை காப்பாற்ற வேற வழி இல்லை. இப்பொழுதே நாமல் அக்கினி யாகத்திலே இறங்க வேணும் என்று ஆதிபராசக்தி ஆண்டவனை நினைத்து அக்கினி யாகத்திலே இறங்கிய மகிமையினால அக்கால கோபத்துல சொன்ன பொசுக்குன்னு இறங்கிட்டா. ஆண்டவை வந்தா நமக்கு சாபத்தை கொடுப்பார். அதனால நம்மளும் போய் அக்கினியில இறங்குவோம் என்று அட்டகாளி 8 பேருமே அக்கினி யாகத்திலே இறங்க, அக்கினி யாகத்திலே இறங்கினார். அக்கினி யாகத்துல இறங்கிய உடனே 8 பேரோடு பார்வதியும் எரிந்து கருகி உருகி சாம்பலாக, சிவபெருமான் போன பார்வதி திரும்பி வரலையே, யாகமும் அணிந்து போய் விட்டது, வெக்கையும் குறைந்து போய் விட்டது அப்படின்னு சந்தனமாம சோலையிலே பார்க்க 8 பேரோடு பார்வதியும் கருகி உருகி கைப்பிடி சாம்பலாக இருப்பதை கண்டு, மகுட சங்காரம் முடிப்பதற்கு இந்த மாகாளி வேணும் என்று, இவளை மறுபடியும் பிறவி செய்தாக வேணும் என்று ஆண்டவன் தீர்த்தமும் திருபிரம்பும் கையிலே எடுத்து சாமி தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, திருபிரம்பா தட்டுவாரா. திருபிரம்பா தட்டும் போது தூங்கி முளைத்ததை போல் சுந்தரமா எழுந்து வாரா. எழுந்தரித்து வார போது பெயர் நாமம் கொடுப்பாரா. நீ மாறி மாறி பிறந்ததால மாரியம்மா உந்தன் பேரு, கருகி உருகி பிறந்ததால
காளி கோட்டை எல்லாம் அட்ட காளி கோட்டை தீப்பிடிக்க தீப்பிடித்த வேளையில கருகி உருகுவாளா அப்ப கடவுள் அந்த சிவபெருமான் அவர் முப்புறத்து கோட்டையில தாய்க்கு மூன்றாவது உயிர் கொடுத்து சாகாத மகுடன சங்காரம் முடித்தையானால் உனக்கு எடப்பாக தாரை நின்று அந்த ஈஸ்வரனும் சொன்ன போது அட்டகாலி 8 பேரும் அச்சரி சிவனமதியில சாகாத மகுடன சங்காரம் முடிப்பாளா மகுடனை வலை முடித்து கைலாசம் வாரால கைலாசம் வாரபோது பார்த்தார் ஆண்டவே ஒண்ணுமே செய்யாத மகுடனுக்கு பாடுனா எடப்பாக தாரை நின்று ஏமாத்தனா நமக்கு என்ன பாடு இவ ரத்தவரி கோலமா வாரா கைலாசத்துல இவளுக்கு இருக்க இடம் கொடுக்க முடியாது அதனால இனி இவ கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணுமானா ஆதிசக்தி மடியிலே 6 மாத்த பிள்ளையாகவே ஆண்டவே படுத்திருக்க உனக்கு புருஷனா வேணுமானா என்ன பிள்ளையா வச்சுக்கடி பண்ணவனா வேணுமானா என்ன முதலையா வச்சுக்க அப்படின்னு மடியில படுத்திருந்தார் காளிக்கு பயந்து கடவுள் மடியில படுத்திருந்தார் அப்ப இந்த பார்வதி பிள்ளையா ஆண்டவனை மேமுந்திய போட்டு மூடி வச்சிருந்தார் இந்த காளி மேல கைலாசத்துக்கு வந்தா பாரு அக்கா பார்வதி அத்தா நங்கைய எடப்பாக வரந்தாரம்னார அவரை கூப்பிடுன்னா அவர் போய் 8 நாளாச்சு படியலக்க போனவர் 8 நாள் ஆச்சுடி முன்ன மாதிரி இல்ல அத்தா நின்னா நெளிஞ்சவரு போனா கட்ட முன்னு போயிட்டாரு வந்தவர வந்தா நான் சொல்லுதேன் நீ போயிட்டு வா அத்தா வார வரைக்கும் நான் இடத்த காலி பண்ண மாட்டேன் சரி உன் மடியில இருக்க இந்த பிள்ளை யாரு உன் பிள்ளையா மூத்த மகனுக்கு ஆணை முகம் இருக்கு அவனை எனக்கு தெரியும் இளையவனுக்கு 6 முகம் இருக்கு அவனை எனக்கு தெரியும் தங்கச்சி இந்த பிள்ளை யாரு தங்கச்சி என்ன இப்பதான் இந்த பிள்ளைய கொடுத்தாரு ஆண்டவன் நேரம் போகலன்னு எனக்காக பிறகு பண்ணி கொடுத்துட்டு போனாரு இது என் பிள்ளைதான் 3வது பிள்ளை என் பிள்ளை கிட்ட வராத ரத்தவரி கோலமா இருக்க என் பிள்ளைக்கு சீறு தட்டிரேண்டி உன் கைய கொண்டு தூரப்போ அப்படியா கொண்டா உன் பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுத்துருத்தாரு நீ பிள்ளை கிட்ட வராத சீர் தட்டிரு என் பிள்ளை அப்படின்னா நீ பிள்ளைய கொண்டா பாக்கணும் ஒரு ஜாக்கெட்ட கேளு கொடுத்த சேலைய கேளு வேற என்ன வேணாலும் கேளு அப்படின்ன உடனே அப்ப பார்வதி என்னால முடியாது என் பிள்ளை கிட்ட வராத உன்னை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா பார்வதி கைய பிடிச்சு பிள்ளை இழுத்தா இவன் காலை பிடிச்சு இழுக்கா ஏன் காலை பிடிச்சு இழுத்தான்னா மேமுந்திய போட்டு மூடி இருக்கால முந்தி இவரு திறந்து பார்த்தா பகவானுக்கு கள்ள மனசு 3வது கண்ணு படக்கு படக்குன்னு துடிக்கி கள்ள மனசு துடிக்கத்தானே செய்யும் இது நம்ம அத்தான்டா வரத்தை கொடுத்து கொடுத்து எரிச்சு எரிச்சு நம்மள பிறகு பண்ணாருல வர நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு இவ காலை பிடிச்சா அவ கைய பிடிச்சா அங்கிழுக்க எங்கிழுக்க ஆண்டவே வெள்ளரி பிஞ்சா விரல்தாரு வெள்ளரி பிஞ்சா ஆண்டவன் இனிமே இவ கையில இருந்தா நம்மள பிச்சிருவா அப்படின்னு சொல்லி இவள் வெக்கப்படும்படியாக நாம சுருவத்தை எடுக்க வேணும் என்று வண்டூரி மலையடியில வைர பாறையில நிர்வாண கோலமாக சிவபெருமான் ரூபம் கொண்டார் நிர்வாண கோலமா வண்டூரி மலை வைரப்பாறையில ஆண்டவே சுரூபம் எடுக்க வெக்கம் கட்டவர பெரிய உருவமானிக்கிற ஒரு சின்ன கோமனம் கூட வரல உமக்கு நாங்க 8 பேர் இருக்கோம் உமக்கு கொஞ்சமாவது அப்படின்னு வடக்கு முகமா அன்னைக்கு திரும்பின அம்மா இன்னைக்கு எங்கேயும் வடக்கு முகமா தான் இருப்பா பகவானுடைய கோலத்தை கண்டு திரும்பினவர்கள் ஆனா ஒரே ஒரு அம்மா மாத்திரம் நேரம் பார்வதி அதுதான் இன்னைக்கு பெரிய பெரிய ஆலயங்கள்ல சிவ ஆலயங்கள்ல சக்தி இருப்பாங்க கிழக்கு முகமா தான் இருப்பார்கள் சில காளிகளும் வடக்கு முகமாக இருப்பாங்க ஆமா ஆமா காளியம்மன் கோயில் கிழக்கு பார்த்திருக்கா வடக்கு பார்த்திருக்கா கிழக்கு பார்த்திருக்க மாதிரி தான் தெரியும் வடக்கு பார்த்திருக்கா நமக்கு திசையே தெரிய மாட்டேங்குது நான் ராத்திரி சாப்பிட்டது என்னன்னு தெரியாத வடக்கு பார்த்தன இருக்கு அப்போ என் தாயாகப்பட்டவா 8 பேர் வடக்கு முகமா திரும்ப இச்சொருவத்துக்கு நீர் என்ன பேர் கொடுக்க போறீரு வண்டூரி மலையடியில
வண்டிக்கார வைரவசாமி என்று பெயர் நாமம் தான் கொடுத்து அம்மாவுக்கு காவலாக கைபிடித்து கொடுப்பாரா பார்த்தால காளியம்மா நான் பூலோகம் போனோமானா பச்சை முத்து வரம்பு வேணும் 21 முத்து வரம் எனையனம்மா வேணும் என்று அவ பச்சை முத்து வரம் வாங்கி பரிசோதிக்க வேணும் என்று பகவானுக்கு போடுவாளா அவ முத்து போட்டு முத்திரக்கி மடிப்பிச்சை கேட்டு வங்கை பார்வதி உயிர் பிச்சை கேட்க மனமிறங்கிய காளியம்மா வேண்டிய பூசைகளை வாங்கி கொண்டு போட்ட முத்தை இறக்கி கொடுத்தார். போட்ட முத்தை இறக்கி கொடுத்து பகவானிடத்திலே வேண்டிய வரங்களை வாங்கி போட்ட முத்தை இறக்குவாளா முத்து போட்டு முத்து இறக்கி ஆண்டவைய நம்மதில அக்கு வர அழிக்கு வர 1008 வரம் வெல்லம் மரம் வெல்லம் மரம் கோடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து வைரவர அழைத்து கொண்டு கைலாச வாசலில கண்ணபிரா இடமதியில கருத்த முத்த வாங்கி கொண்டு கருண சங்கிலி மலை கடந்து எங்க எங்க போவோம் என்று நெருப்பாறு வைப்பாரா நேரைகள்லாம் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏக போங்க நாடு விட்டு போதராஜ மட்டனம்மா புகழ் பெருகி வாராள சீர்காழி சிதம்பரம்மோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக பூலோகம் தன்னதியில உருண்டமலை திரண்டமலை ஒய்யார கழுகுமலை கழுகுமலை கந்தனையும் கடுகாச்சல மூர்த்தியம்மா கண்டுமெல்ல நான் வணங்கி சங்கரங்கோவில் பாதை கூடி சங்கரங்கோவிலில தெப்பத்தில நீராடி சங்கரனையினார கோமதிய நான் வணங்கி அங்கிருந்து மயனமாகி புளியங்குடி பாதையாக குச்சாலம் தன்னதியில அருவிக்கர நீராடி 63 குச்சால நாதரையும் குச்சால நங்கையவும் புலல் வாய்மொழி அம்மாளைத்தான் பார்த்து மெல்ல வணங்குவாளா 18ஆம் படி கருப்பனைத்தான் பார்த்து மெல்ல வணங்கிக் கொண்டு கருப்பனையும் அழைத்துக் கொண்டு கருப்பசாமி காவலாக வைரவரும் முன்னடங்க காளியம்மா பின்னடங்க குச்சாலன் தன்னை விட்டு தென்காசி தன்னதியில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரை வணங்கி அங்கிருந்து பயணமாகி தென்காசி தன்னை விட்டு எங்க எங்க போவோம் என்று வாராள 8 பேரும் புளியங்குடி பாதை கூடி சங்கரங்கோவில் வழியாக கரிவளந்த நல்லூர் விட்டு உரம்பு பாதை கூடி எங்க எங்க வாராளானா வருகிற வழியதில மேற்கு முகமாக பெருமாள் பட்டி விட்டு மாங்குடி பாதையாக இந்த மீனாட்சி புறமதியில குலவிருக்க வேணும் என்று ஊருக்கு மேல்புறத்தில் தாயவளா 8 பேரா அக்காலங்க 8 பேரும் அவ அட்டகாளி 8 பேரும் காளியம்மா வந்தல்லவா இந்த மாங்குடி மீனாட்சிபுரத்திலே அம்மா 8 பேரும் நிலையத்தை வாங்கி கொண்டு காளியம்மா வெட்காளியம்மா நாகம்மா வைரவசாமி கருப்பசாமி முனீஸ்வர சாமியோடு பரிவார தெய்வங்களோடு
அம்மா காளிர்களோடு அனைத்தலை வீரனோடு நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் என் மாங்குடி மீனாட்சிபுரம் காளி அம்மா தெய்வமாகவே இருந்து இந்த ஊர் வாழ மக்களையும் அம்மாளை தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் மக்களையும் அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஓர் பயிராக வளரச் செய்து மக்கள் ஓர் பயிராக மாங்குடி மீனாட்சிபுரம் காளி அம்மா ஒரு வேலையாகவே காவல் காத்து வருகின்றார். தன்னனாதினம் தன்னானும் தனத்தான நாதினம் தன்னான் தன்னனாதினம் தன்னானும் தனத்தான நாதினம் தன்னானாதினம் தன்னானும் தனத்தான நாதினம் தன்னானாதினம் தன்னானும் தனத்தான நாதினம் அம்மா வருவத பாருங்கடி அவ ஆடி வருவத பாருங்கடி அம்மா வருவத பாருங்கடி அவ ஆடி வருவத ஆடி வருகிற காளி அம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா ஆடி வருகிற காளி அம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா மாறி பிறந்தது மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு மாறி பிறந்தது மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு தென்னாடு காத்தவ காளி அம்மாளுக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்க தென்னாடு காத்தவ காளி அம்மாளுக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்க அம்மா பிறந்தது அயோத்தி அவன் சட பிறந்தது சதுரகி அம்மா பிறந்தது அயோத்தி அவன் சட பிறந்தது சதுரகி வேம்பு பிறந்தது வேதகிரி அவன் விளையாட வந்தது மீனாட்சிபுரம் வேம்பு பிறந்தது வேதகிரி அவன் விளையாட வந்தது மீனாட்சிபுரம் ஊருக்கு பக்கத்தில் பள்ளிக்கூட ஐயா வசந்த பட்டண இந்த ஊரம் ஊருக்கு பக்கத்தில் பள்ளிக்கூட ஐயா வசந்த பட்டண மீனாட்சி பட்டணத்தில் உள்ள காளி அம்மாளுக்கு பறந்த கும்மி அடிங்களம் பட்டணத்தில் உள்ள காளி அம்மாளுக்கு பறந்த கும்மி அடிங்களம் மங்க சேலைய மாறா பந்தய மடி நிறைந்த மகிழம்
காமராஜர் பாட்டு. கேட்டவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே. கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே. கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே. இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான். இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான். நீ விதைச்ச விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ விதைச்ச விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே. கண்ணுல கண்டா கண்ணீர் வருது கரும வீரரே எங்க காமராஜரே. கண்ணுல கண்டா கண்ணீர் வருது கரும வீரரே எங்க காமராஜரே. மத்தியான சாதத்தை மறந்தும் தின்னதில்ல. மத்தியான சாதத்தை மறந்தும் தின்னதில்ல. விதவிதமா உணவுகளும் கிடைக்குது. பள்ளியில விதவிதமா உணவுகளும் கிடைக்குது. சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்ல. சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்ல. சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தார் ஐயா. சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தார். புத்தகத்தோடு ஜாமன்றி புது புதுசா திட்டங்களும். புத்தகத்தோடு ஜாமன்றி புது புதுசா திட்டங்கள். என் மனசு குளிர குளிர இப்ப உங்களைத்தான் நினைக்கிறேன். என் மனசு குளிர குளிர இப்ப உங்களைத்தான் நினைக்கிறேன். கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரர் எங்கள் காமராஜர். கண்ணுல கண்டா கண்ணீர் வருது கரும வீரரே எங்க காமராஜரே. கண்ணுல கண்டா கண்ணீர் வருது கரும வீரரே எங்க காமராஜரே. நீ இருந்த காலத்தில நான் பிறக்க கூடாதா. நீ இருந்த காலத்தில நான் பிறக்க கூடாதா. நினைச்சு நினைச்சு தினமும் நானும் ஏங்குறேன். உங்களை நினைச்சு நினைச்சு தினமும் நானும் ஏங்குறேன். ஆளு மட்டும் உயரம் இல்ல ஆளுமையும் உயரம்தான். ஆளு மட்டும் உயரம் இல்ல ஆளுமையும் உயரம்தான். என் கருப்பான தங்கத்துக்கு கதறு வேட்டி ரெண்டு தான். என் கருப்பான தங்கத்துக்கு கதறு வேட்டி ரெண்டு தான். புத்தக சுமைய தூக்கினா சுமையனுக்கு சுகமையா. புத்தக சுமைய தூக்கினா சுமையனுக்கு சுகமையா. நல்லறிவு நாங்க பெறவே என்ன சுமைய நீ தூக்குறியோ. நல்லறிவு நாங்க பெறவே என்ன சுமைய நீ தூக்குறியோ. கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரர் எங்கள் காமராஜர். கண்ணுல கண்டா கண்ணீர் வருது கரும வீரரே எங்க காமராஜரே. கண்ணுல கண்டா கண்ணீர் வருது கரும வீரரே எங்க காமராஜரே. இந்த சிறப்பான வேளையில் ஆமா பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து அமையா இந்த காளியம்மனுடைய திருவாலயத்தின் நாட்டாமை தருமகத்தா பொக்கிஸ்தார் கணக்கப்பிள்ளை ஆமா நிர்வாகத்தார் சார்பாக ஆலயத்தின் சார்பாக சார்பாக நாமல் 6 பேர்களுக்குமே 6 மலர் மாலையை கொண்டு வந்து மாணிக்க மாலையாகவே அணிவித்து அதோடு மட்டுமல்லாமல் என்னய்யா எனக்கு அழகான ஒரு பட்டுப்புடவையும் கொண்டு வந்து பரிசாகவே கொடுத்து 501 லட்சத்தை நாமளுக்கு அறக்கொடியாகவே அன்பளிப்பும் செய்து உள்ளார்கள். அதாவது துணி கொடுத்தால் பிணி தீரும். அதாவது துணி கொடுத்தால் பிணி தீரும் அப்படிங்கிற சாஸ்திர விதி. அதோடு அருமையாக சரி சாரிய பாட்டின்னு சொன்னா ஒரு இலைக்கும் 1000 பொன் பெறும். அவர்களுக்கு அடுத்தபடியாக முத்தூரை சேர்ந்த ராசி
முத்தூரை சேர்ந்த ராசு என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்களும் 201 லட்சத்தை நாமளுக்கு அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு முன்பதாக சித்து டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே அன்னார் அவர்கள் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். அன்னை வந்தாச்சுன்னா நமக்கு 200 ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். எங்க போனாலும் நாமளுக்கு எப்போதுமே பரிசளிப்பது முதல் கரம் அண்ணனுடைய கரம் தான் தருவாங்க. அப்படி பரிசளித்து ஆதரித்த அன்னார் அவர்களும் அவர்களுக்கு அடுத்தபடியாக தாத்தா உன் பேரு அவர்கள் தாத்தா பேர் அந்தோணிசாமி தான். அவர்களுக்கு அடுத்தபடியாக மாங்குடியை சேர்ந்த அந்தோணிசாமி என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் நாமளுக்கு அவர்களும் 201 லட்சத்தை 2 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளம் ஈசன் பகவானோட அருளா அருளா கையிலை போல் வாழ வாசலாக 1 10 ஆகி 10 100 ஆகி 100 1 கோடியாக உயர்ந்து இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்கவென்று வரமுழித்தாள் காளியம்மா. அதோடு நமக்கு அங்கு ஒலி ஒலி அமைத்து தந்த சரி அதான் சொல்லணும். அதாவது இன்றைய தினத்திலே எங்கள் வில்லிசையை ஏற்படுத்திய ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் எங்கள் வில்லிசையை கண்டுகளிக்க வந்த பக்தர்கள் அனைவர்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் பூஜை செய்த பூசாரி அவர்களுக்கும் புஷ்பம் கொண்டு வந்தவர்களுக்கும் அன்னதானம் போட்டவர்களுக்கும் ஆதரித்த அன்பளிப்பு செய்த அனைத்து செல்வ சீமான்களுக்கும் எங்களுக்கு இதுவரைக்கும் பொறுமையாகவே அமர்ந்திருந்து ஒலி ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்த ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் எங்களுக்கு இதுவரைக்கும் நேரம் அளித்து மக்களுக்கெல்லாம் காவலாகவே அமர்ந்திருந்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை ஆதரித்த அனைத்து செல்வ சீமான் அனைவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.